மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். சங்கத்திலேருந்து ஷானவாஸ் பேசுகிறேன். இது Yamaha FZ S வண்டி. இதில் ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா, டிஜிட்டல் மீட்ரு வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை. நம்ம என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம மீட்ரு கைட்டி ஆயிடுச்சு. மீட்ரு கைட்டிட்டு நம்ம வந்து போர்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதில் இப்போ இதில் வந்து இது எல்லாமே வந்து பவர் சப்ளை வர்றது எல்லாம் இதில் எல்லாமே இதில் வந்து போர்டு எப்படி இருக்குது, இந்த டயோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எதனா ஷார்ட் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த டயோடு நல்லா இருக்கு, இந்த டயோடும் நல்லா இருக்கு, இந்த டயோடும் நல்லா இருக்கு. 5.83 வரும் டயோடு. இந்த டயோடும் நல்லா இருக்கு, இந்த டயோடும் நல்லா இருக்கு. இப்போ வந்து இந்த டயோடு தான் வந்து ஷார்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் போயிட்டுருக்கு. இந்த டயோடு தான் வந்து பஸர் சவுண்ட் வருது. கண்டினியூட்டியில் வச்சு பார்த்தாக்கா வந்து பஸர் சவுண்ட் வருது. இந்த டயோடு தான் வந்து போயிட்டுருக்கு. நம்ம மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி, மீட்ரு ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. இப்போ இந்த டயோடு வந்து இதுலேருந்து கைட்டியாச்சு. நம்ம கையில் கைட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து மீட்ரு வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இந்த பின்னில் வந்து 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. மேலே வந்து 9லேருந்து 16 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து 8ஆம் நம்பர் வந்து மைனஸ்ஸு, 7ஆம் நம்பர் வந்து ப்ளஸ்ஸு கொடுக்கணும். நம்ம பேட்டரியோட ப்ளஸ்ஸு வந்து 7ஆம் நம்பரில் கொடுக்கணும். இது 8வது நம்பரில் வந்து பேட்டரியோட மைனஸ் கொடுத்து நம்ம மீட்ரு வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். நம்ம இதில் வந்து அதேமாரி வந்து பச்சை கலர் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன், ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்கேன். நம்ம வந்து அப்படியே வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரக்கு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அந்த அந்த டயோடு போனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமு. இந்த டயோடு வந்து வேறு போட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து அந்த இதில் வந்து டயோடு இல்லாமல் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் டயோடு இல்லாமல் தான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து அங்கே வந்து டயோடு வந்து ஃபிட் பண்ணோம். நம்ம டாக்ருக்கு இப்போ அது என்ன டயோடுன்னு நம்ம வச்சுட்டு நம்ம திரும்ப வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த டயோடு தான் மாற்றிருக்கோம். இதோட நம்பர் என்னன்னாக்கா 4007. இது வந்து வண்டியில் இந்த டயோடு இது வந்து ஷார்ட் ஆனதுனால இப்போ வந்து இந்த டயோடு போட்டிருக்கோம். 4007 நம்பர் இந்த டயோடு. இது போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த டயோடோட ரீடிங் வந்து கரெக்டாக இருக்குது, 584 இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வண்டியில் போட்டு கூட நம்ம கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டயோடு வந்து எதில் இருக்குனாக்கா, நம்ம செல்ஃபோன் சார்ஜர் போடுற இதில் வந்து இந்த டயோடு தான் இந்த டயோடு வந்து நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். இது வந்து சார்ஜர் பின், நம்ம செல்ஃபோன் சார்ஜர் பின் போடுற டயோடில் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து வண்டியில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வண்டியில் மாட்டியாச்சு. இப்போ மீட்ரு எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. சரிப்பட்டா RPM கரெக்டாக இருக்குது. லைட் இதான் டிம் டிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இண்டிகேட்டரும் லைன் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. साफ कर डाला।
गाड़ी हाथ कर स्टार्ट कर நம்ம மீட்டர் வந்து எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இன்னொரு வாட்டி. நன்றி, வணக்கம்.